மெரினா கடற்கரையில் அலையில சிக்கி 16 வயது சிறுவன் மாயமாகி இருக்கிறார். மெரினா கடற்கரைக்கு பெற்றோரோடு வந்த ஆவடியைச் சேர்ந்த கோயில் பதாகை கிராமத்தைச் சேர்ந்த சுதர்ஷன் 16 வயதான சுதர்சன் என்ற சிறுவன் மெரினா கடற்கரையில் ராட்சச அலையில சிக்கி மாயமாகி இருக்கிறார். தற்போது இந்த சிறுவனை தேடும் பணியில் அண்ணா சதுக்கம் போலீசார் ஈடுபட்டிருப்பதாக தகவல். மெரினா கடற்கரையில் அலையில சிக்கி 16 வயது சிறுவன் மாயமாகி இருக்கிறார். மாயமான சிறுவனை தேடும் பணி தற்போது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தி. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன், வணக்கம். சாலமன், சிறுவனை தேடும் பணி எந்த நிலையில் இருக்கு? சாலமன், சென்னை மெரினா கடற்கரைக்கு பெற்றோருடன் ஆவடியை அடுத்த அந்த கோயில் பதாகை கிராமத்தை சேர்ந்த சுதர்சன் என்பவர் 16 வயது சிறுவன் என்பவர் மெரினா கடற்கரைக்கு இன்று காலை வந்திருக்கிறார். குறிப்பாக இன்று காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் அதே போன்று புழுதி காற்றும் அதிகப்படியாக வீசிக்கொண்டிருப்பதாக தெரிய வருகிறது. இந்த நிலையில தான் சிறுவன் அந்த மெரினா கடற்கரைக்கு இருக்கக்கூடிய அந்த நீர்ல அவர் விளையாடி கொண்டிருக்கிறார். அப்போது திடீரென சிறுவன் அந்த ராட்சச அலையில சிக்கி திடீரென மாயமாயிருக்கிறார். உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய அவர்களது பெற்றோர் இது குறித்து தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் அதே போன்று மெரினா அண்ணா சதுக்கம் போலீசாருக்கும் அவர் தகவல் கொடுத்திருக்கிறார்கள். உடனடியாக தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் சம்பவ இடத்திற்கு வந்தபோது அந்த அலையில சிக்கியிருக்கக்கூடிய மாணவன் மாயமாகி இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. அவரை தேடக்கூடிய பணியில தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். இது தொடர்பாக அண்ணா சதுக்கம் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து இந்த விசாரணையை நிகழ்த்தி வருகின்றனர். எப்படி இவர் ராட்சச அலையில சிக்கி மாயமானார் என்பது குறித்தும் அவர் மட்டும் தான் சிக்கியிருக்கிறாரா என்பது கோணங்களிலும் இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சாலமன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.